நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்குது ஒன்று எல்லாமே மல்லிக்கு எதிராகவே நடக்குது பாவம். மல்லிக்கு என்ன குறாவை என்ன பாவம் பண்ணா இந்த மாதிரி எல்லாமே டேன்ஷனாக போயிட்டு இருக்கு. பத்தாததுக்கு இந்த நிஷா வேற ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டுட்டா. மல்லிக்கு இருந்த ஒரே ஆயுதம் இந்த டிஎன்ஏ டெஸ்ட். அதுவும் இப்படி முடிஞ்சிட்டு கடைசியில் இந்த சுடருக்கு டிஎன்ஏ எடுத்தா இவர் ரேணுகா இல்லை சுடர்னு நிரூபிக்கலான்னு பார்த்தாங்க மல்லி. ஆனால் 99.9% பொருந்தது. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எப்படின்னு தெரியல. இந்த நிஷா வேற சும்மா இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மல்லி எங்கள் அக்காவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கா அப்படி சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறா. விஜய் சொல்கிறாரு, இல்லை மல்லி அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை, அவங்க அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் நிஷா இவ தான் எடுத்திருக்கான்னு பகிரங்கமாக சொல்லி கடைசியில் விஜய்க்கு வேறு வழி இல்லாமல் மல்கிட்ட கேட்குறாரு, நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாண்டு மல்லியும் சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் எடுத்தேன், இவர் எனக்கா இல்லை சுடர்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு ஒரே ஷாக்கிங். இந்த ரேணுகா வேற மயங்கி விழுகிற மாதிரி நடித்து கடைசியில் மயங்கியே விழுந்துட்டாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, ரேணுகா இப்போ தான் செத்து பழிச்சு வந்திருக்காங்க. அது கடையில் ஏன் இப்படி மென்டல் ப்ரெஷர் கொடுக்குறீர்கள்? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கதிரேசன் சொல்கிறாரு, இந்த மல்லின்ற கண் முன்னுக்கு இருக்கக்கூடாதுன்னு விஜய் சொல்கிறாரு. மாலினி விஜய் சொல்கிறாரு, மாலினி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு காத்திருந்த பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.